கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் பகுதியில் உள்ள முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் சார்பாக அன்பு சமய ஆதரவற்றோர் காப்பகம் திறப்பு விழா நடைபெற்றது. முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் திரு இஸ்மாயில் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கருமத்தம்பட்டி பிரபஞ்ச அமைதி சேவாசிரமம் நிறுவனர் குருஜி சிவாத்மா கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பாக துவக்கி வைத்தார். முக்கணி மனிதநேய அறக்கட்டளை கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு நலத்திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு செய்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக அறக்கட்டளையின் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு செயற்கை கால்கள், செயற்கை கைகள் என பல்வேறு உதவிகளையும் செய்து வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு பொருளாதாரத்திற்கு தேவையான தொழிலையும் அமைத்துக் கொடுத்துள்ளனர். இந்நிகழ்ச்சியில் முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் திரு ராஜ்குமார், தீபக், திருமதி புனிதா, திரு நாகராஜ், பொருளாளர் திரு முகமது யூசுப், செயலாளர் திரு குமார், துணை செயலாளர் செல்வி நிவேதா ஆகியோரின் தலைமையில் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் நேதாஜி நற்பணி மன்றம் மற்றும் சமூக ஆர்வலர்கள், காவல்துறை நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைவருக்கும் அன்பு வணக்கம். நாங்கள் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கோம். இதில் நிறைய ஆதரவற்றவர்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு இருக்கோம். இதில் எங்களோட முழு நோக்கம் பார்த்தீங்கன்னா தெருவோரம் இருக்க ஆதரவற்றவர்களை அரவணைக்கிறதுக்காக இப்போ அன்பு சமயம் ஆதரவற்றவர் எல்லாம் தொடங்கியிருக்கோம். எங்கள் டீம்ல நாங்கள் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமா எங்க கூடயே பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குருஜி அப்பாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் தாங்க. இன்னைக்கு ரொம்ப மிகச்சிறந்த நாள்ல நம்ம இங்க நிக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுகுணாபுரம் இந்த பகுதியில அன்பு சமய ஆதரவற்றோர் காப்பகம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்மாயில் என்பவர் எனக்கு கடந்த 15 ஆண்டுகளா தெரியும். தொடர்ந்து மக்கள் சேவை, பொது சேவை, இயற்கை சேவை, இயலாதவர்களுக்கு செய்கின்ற சேவை, இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான நல்ல மனிதனுக்கு தேவையான சேவைகளை தேர்ந்தெடுத்து ஏனோ தானும் நல்லங்க மனப்பூர்வமாக ஈடுபாடோட அர்ப்பணிப்போட செஞ்சுட்டு வர்றார். உண்மையில் சொல்ல போனா இன்னைக்கு இங்க என்ன கூட்டிட்டு வந்தது அவருடைய அன்பும் அவருடைய செயலும் மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி, அந்த சோதனைகள் வேதனைகளை தாண்டி, அந்த சோதனைகள் வேதனைகள் பிரச்சனைகளையே உரமாக உப்பாக மாற்றி இதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாற்றியிருக்காரு. அதற்குடைய அடையாளம் தான் இந்த அன்பு சமய ஆதரவற்றோர் காப்பகம். அதனால இந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் சரி, இதை கேட்கும் பார்க்கும் மக்களும் சரி, எல்லாருமே உங்களால உங்க வீட்டுல ஏதாவது உங்களுக்கு தேவையில்லாத, பயன்பாடு இல்லாத பொருள்கள் ஏதாவது இருந்தா தயவு செய்து இவருடைய இல்லத்திற்கு நீங்க அனுப்பிச்சு வைங்க. அதே போல உங்களுடைய வீட்டுல உங்களால காப்பாற்ற முடியாத ஒரு தாத்தாவோ, ஒரு பாட்டியோ, அம்மாவோ, அப்பாவோ இருந்தாலும் அவங்கள கொண்டு வந்து இவங்க இல்லத்துல தாராளமா நீங்க சேர்த்துங்க. ஏன்னா என்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் பிறருக்கு உதவி செய்வதை மறந்தோமோ அன்னைக்கே நமக்கு இந்த உலகமே உதவி செய்யறதை நிறுத்திடுச்சு. அப்ப மீண்டும் இதை நாம தொடங்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தருக்கும் 24 மணி நேரம் பொது. 1 மணி நேரத்துக்கு 1 நிமிஷம் அடுத்தவங்களுக்காக நான் சேவை செய்வேன்னு ஒதுக்குனா கூட 24 மணி நேரத்துக்கு 24 நிமிஷம் நம்மளால ஒதுக்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் 24 நிமிஷம் உங்க வீதிக்காக, உங்க வீட்டுக்காக, உங்க ஊருக்காக, நீங்க பிறந்த மண்ணுக்காக நான் 24 நிமிடங்கள் உதவி செய்வேன், சேவை செய்வேன், நன்மை செய்வேன் என்று நீங்க நிச்சயம் இறங்கினா இஸ்மாயில் போல, அன்பு சமய ஆதரவற்றோருடைய இல்லம் போல எத்தனையோ இல்லங்கள் தொடங்கி நீங்க ஆதரவற்றவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உதவி செய்ய முடியும் என்று உறுதி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி.